இப்ப நான் உங்ககிட்ட கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? யாரும் தெரியுமா? கோவிந்தசாமி துரைசாமி அவர் தான் ஜிடி நாயுடு. கோவிந்தசாமி துரைசாமி நாயுடு. இப்ப ஜிடி நாயுடுன்னு சொன்னதான் தெரியும். இல்ல வெறும் கோவிந்தசாமி துரைசாமி சொன்னா யாருக்கு புரியும்? யாருக்கு தெரியும்? இல்ல ஜிடின்னு சொன்னா புரியுமா? அந்த ஜிடி நாயுடு அப்படி பேர் சொன்னதான் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு நரேந்திரா அப்படி சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நரேந்திர மோடின்னு சொன்னாதான் தெரியும். அந்த மோடி என்பது ஒரு ஜாதி பெயர். பிரணாப் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? பிரணாப் முகர்ஜின்னு சொன்னதான் தெரியும். அந்த முகர்ஜி ஜாதி பேர். ராகுல் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? மேடையில 2 ராகுல் இருக்காங்க. ராகுல் காந்தின்னு சொன்னா தெரியும். அந்த காந்தி ஒரு ஜாதி பேர் தான். மம்தா அப்படின்னு சொன்னா மம்தா பானர்ஜி அது ஜாதி பேர் தான். வெங்கையா அப்படின்னு சொன்னா வெங்கையா நாயுடு சொன்னாதான் தெரியும். இப்படி அந்த காலத்தில இருந்து ஜாதி பெயரை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது செய்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த பெயரை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதி ஒழிஞ்சிடுமா? இப்ப இதே திமுக 2-3 மாதங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அங்கே ஜிடி நாயுடு சாலைன்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு இருக்கு. அந்த ஜிடி நாயுடு சாலையில போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்பை பூசினாங்க. யாரு? இதே திமுக. இன்னைக்கு அதே பேர்ல தான் இன்னைக்கு மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன, நீங்க சாயத்தை பூசினீங்கன்னா ஜாதி போயிடுமா? ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதியை அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும். ஜாதியால் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? சவுத்துல சாதின்னு எழுதிட்டு அதை அழிச்சுட்டா சாதி அழிஞ்சிடும். இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா? சாதி அழிஞ்சிடுமா? இல்ல சினிமால 2 சினிமால நடிச்சுட்டு சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால வசனம் பேசினா சாதி அழிஞ்சிடுமா? அது அழியாது. எப்படி அதுக்கு தீர்வு? சாதியால் நடைபெற்ற அடக்குமுறையால். இப்ப நம்ம சொல்றோம்ல, உயர்ந்த சமூகம், தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம்ல நம்ம. அப்ப என்ன செய்யணும்? இந்த தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு, நீ வேலையை கொடு. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இந்த தலைமுறை எவ்வளவு நாளா இருக்கிற 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறோம். 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கல திமுக. இந்த 60 ஆண்டு காலத்துல திமுக நீங்க ஜாதியை ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க? நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. நீ சும்மா மேடையில பேசினா போதாது. ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி அழிக்கணும்னு சொல்றீங்க. ஜாதியை அழிக்க முடியாது, ஜாதியை ஒழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், அடக்குமுறைகள், அதுதான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், ஒழிக்கப்பட வேண்டும்.